அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருடன் மத்திய குழுவினர் ஆலோசனையில் ஈடுபட்டதாக அண்மை தகவல் கிடைக்கப்பெறுகிறது. நெல் கொள்முதல் விவகாரம் தொடர்பாக இன்று செங்கல்பட்டில் மத்திய குழு ஆய்வு மேற்கொள்ளும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகாவுடன் மத்திய குழுவினர் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மத்திய குழுவை சேர்ந்த அதிகாரிகள் 3 பேர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சுதாகர் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். செங்கல்பட்டுக்கு தற்போது மத்திய குழுவானது வந்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் பல்வேறு மாவட்டங்களில் விவசாய பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட இடங்களில் டெல்லியிலிருந்து வரும் இந்த மத்திய குழுவானது பல்வேறு இடங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். குறிப்பாக செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, கடலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, மதுரை, தேனி ஆகிய மாவட்டங்களில் மத்திய குழு அதிகாரிகள் இந்த நேரிலும் ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். குறிப்பாக இந்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இந்த மத்திய குழுவை சேர்ந்த 3 அதிகாரிகள் தற்போது வந்திருக்கின்றனர். அவர்களை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தற்போது வரவேற்றிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தில் மத்திய குழு அதிகாரிகளுடன் தற்போது ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த மத்திய குழு ஆலோசனையானது தற்போது முடிந்தவுடன் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் குறிப்பாக ஒரு 5 இடங்களில் இந்த மத்திய குழு ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக எந்தெந்த இடம் என்று பார்த்தால் குறிப்பாக இந்த செங்கல்பட்டு ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து முதலாவதாக ஆயப்பாக்கம் என்ற அதாவது திருக்கலைக்குன்றம் வட்டத்தில் ஆயப்பாக்கம் என்ற பகுதியில் வந்து அந்த மத்திய குழுவானது ஆய்வு நடைபெற இருக்கிறது. ஆயப்பாக்கத்தை முடித்த பிறகு வெள்ளப்பந்தாங்கல் என்ற இடத்திற்கு செல்ல இருக்கின்றனர். குறிப்பாக அந்த வெள்ளப்பந்தாங்கல் முடிந்தவுடன் அங்க இருக்கக்கூடிய அந்த தத்தலூர் என்ற ஊருக்கும், அதே போன்று வழுவாதூர், ஈசூர், பூதூர், படாலம், கள்ளபிரான்புரம், பொலம்பாக்கம், கயப்பாக்கம் போன்ற பகுதிகளில் இந்த மத்திய குழுவானது ஆய்வுகள் மேற்கொள்ள உள்ளனர். எதற்காக இந்த மத்திய குழு ஆய்வானது வந்திருக்கிறது என்றால், குறிப்பாக இந்த மழைக்காலங்களில் நடைபெறக்கூடிய இந்த மழை பெய்தவுடன் தற்போது இந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் அதிக அளவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் ஈரப்பதத்தில் இருப்பதால் அந்த நெல் கொள்முதல் நிலையங்களை பறிமுதல் செய்து அந்த நெல்லை விற்பனை செய்யும் பொழுது பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அந்த மத்திய குழுவானது அந்த நெல் கொள்முதல் நிலையங்களையும் தற்போது ஆய்வு செய்ய உடனடியாக அதுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.